ஹாய், நான் தான் உங்களோட விஷால். வாங்க விஜய் விஷால் அவர்களே. இங்க வந்து இத்தனை கண்டெஸ்ட்ல எனக்கு இவ்வளவு சிம்பிளா புரிய வச்ச ஒரே ஆள் விஷால். நம்பிக்கைன்றது வந்துட்டு எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே உடைக்க தான் படுது. நம்பிக்கைன்றதை நாங்க தான் கிரியேட் பண்றோம். அக்கறையில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவ இக்கரவரும் அக்கறையில நெஞ்ச அவன சுத்தும். ஓ விஷால், ஹாய். இதுவும் நல்லா தான் இருக்கு. யூனிட்டிக்குள்ள ஒரு இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும். இப்ப முத்து அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்துலயும் பங்கு வகிச்சு நல்ல ஒரு பிளேயரா நான் விஜய் விஷால நண்டு ஒயிட் கோதிஸ். இது கடிக்கிற நண்டு இல்ல, கட்டிக்கிற நண்டு. தெரியுதா, உடைக்கிறதுல தான்டா நான் ஃபேமஸ். இருந்தாலும் அந்த எல்லோ கலர் டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது गाइस. சார் பட்டதன மன்னிச்சுடா. யார் மனதையும் புண்படுத்தாமல் நகைச்சுவை பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோ விஷாலுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்க. சத்தம் சொல்லும் போது வரும்ல. நான் டெவில் மாதிரி பண்றேன், என்ன வேணா உனக்கு என்னடா பிரச்சனை? கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் ஒன்று சொல்றேன். இனிமேல் நான் சொல்றேன், இதை நீ புரிஞ்சுக்கிட்டல, அப்ப தெளிவாவே இருக்கு. என்கிட்ட வந்து பேசாத. நான் பேசுறேன் உங்ககிட்ட. எனக்கு அது பிடிக்காது விஷால், எனக்கு அது பிடிக்காது. எல்லாரையும் போடுற மாதிரி உங்ககிட்ட நான் சாரி கேக்குறேனா இல்லையா? நான் என் கூட பழகுற ஒரு நிமிஷம் கழிச்சு நான் அப்படிதான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம் இருடா, ஒரு நிமிஷம். அதுவும் இந்த கேம் உனக்கு ஆட வேணானா இந்த இப்பவே கை தூக்கி டிராப் அவுட் பண்ணிடு. கேம் விளையாடணும். என்ன கேம் விளையாடணும்? ஒவ்வொருத்தருமே மாத்த முடியாதுடா. இல்ல மறுபடியும் சொல்றேன், நான் பேசுறதை நீ தடுக்கற. நான் எதுக்கு ஒரு நாள் பண்றேன்? தப்பு பண்ணனா? எதுக்கு நீ உள்ள வர? நானும் ஒரு எல்லாரையும் சொல்லி நான் கண்டஸ்டன்ட், நான் பேசுவேன்டா. நீ யாரா? என்ன யாருக்குமே எதுமே சொல்ல, நீ ஒத்ததான் கத்திட்டு இருக்க. என்ன தெரியுமா சொல்ற? 6 மணி நேரம் என்னடா? இந்த இண்டிவிஜுவலுக்கு அந்த விஷயம் நான் அவனை தூக்கிட்டு போய் என்னன்னு பார்க்கணும்னு தோணுச்சு, நான் அதை பண்ணேன். அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவல். பாட்டோட தொடங்கிடலாம் நானும் ஜெஃப்ரியும். நீங்க பர்மிஷன் கொடுத்தா பாடிடுவோம் சார். நீங்க பாடுங்க சார். டாஸ்க்னு வந்து புட்டான் கூட்டணியே தேடுவாம்பா விஷாலு. ஆஹா, ஸ்மோக்கி எஃபெக்ட். எங்கே அந்த இடத்துல நீ மாறல, அந்த மாற்றம் உன் மனசுக்கு சிறப்பா இருக்கு. எது பண்ணாலும் வராது தர்ஷா. நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நிஜமாலே உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாது? என்னோட உடல் மொழி உங்களுக்கு வந்து இப்படி இருக்கலாம். நீங்க வந்து எங்க கேப்டன் கிட்ட போய் பேசுங்க. ஜல்ராஸ் குரூப்பா சுத்திக்கிட்டு எதுக்குடா பிக் பாஸ் வந்தீங்க? This is your space. Play it in your way. ஓகேவா? நானே ஆமாதானன்னு சொல்றத கண்டுபிடிச்சவர் தான் விஷால். சார் பேசிக்கா ஒரு சிங்கிள் பையன் சார். நான் பார்க்க போறதில்ல. இல்ல சார், அழக்கூடாது. வீட்டில் சொப்பு சாமான் வாங்கி கொடுத்தா ஒரு ஓரமாக விளையாடுவாங்கன்றது வந்து விஷாலும் தர்ஷிகாவும். நான்
உருட்டுறதுல கெத்து. உருட்டு நீ தெரியும். எடுத்து விடலமா. பொண்ணு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கணும்? பொண்ணு மாதிரி இருக்கணும். அன்பே நிஜமா இது போதும் சிரிப்பா அன்பே இந்த வீட்ல கேர்ள்ஸ்லயே பிடிச்சிருக்குன்னா யாரை பிடிச்சிருக்கு? தர்ஷு. நீங்க என் கிரஷ். நான் கர்வம் மறந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். உனக்கு தெரியாது, நீ என்னன்றது எனக்கு தெரியாது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குடா, நீங்க அப்படியே அதை ஃப்ரீயா விடுங்கடா. பேச்சை தான் நம்ம பேசவே மாட்டேங்கிறோம். ஆட்டு மந்த மாதிரி போறோம். நம்மள சொன்னது எனக்கு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இண்டிவிஜுவல் பிளேயரா அவருடைய தனித்தன்மையை வந்து எல்லா இடத்துலையும் காட்டுறதா நான் வந்து விஜே விஷாலை பார்க்குறேன். அவர் ரொம்ப சேஃபா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. நம்மளோட கோவம் என்னவோ அதை நம்ம காமிச்சுதான். விஷால் என்ன பண்றாரு? எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவோட பேசிட்டு இருக்காரு நான் பார்க்கும்போது. லைஃப்ல உனக்கு என்னைக்கு எதுனாலும் சரி நான் வந்து நான் நிற்பேன். நிஜமா சொல்றேன். நீ சம்மதித்தால் நான் நிலவையும் தருவேன். இங்க எனக்கு வந்து ஒரு செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ. தூரம் நடந்தேன் அந்த நொடியை தான் கவிதையை வரை. The master mind is விஷால் அப்படின்னு நினைக்கிறேன். கோவப்படல இல்லை வேற எதுவும் பண்ணலன்றதுக்காக நான் என்னை மாற்றிக்க முடியாது. இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் சார். போய் செல்ஃபே. ஐ எம் இன் லவ் வித் யூ. தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நேரடியாக ஹேண்டில் பண்ணாமல் பின்னாடி இருந்து விளையாடுறாரு அப்படின்னு. சாஜ் நான் ப்ளே பாயிண்ட்லாம் சொல்லிட்டு போறாடா. கண்டிப்பா இந்த லைஃப்ல உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீயே எதிர்பார்க்காதப்போ நான் உன் பக்கத்துல வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா தான் எனக்கு உயிர். நான் வந்து ஒரு 12th காலேஜ் வரைக்குமே பாதி எங்கள் அப்பா தோளில் தான் படுத்திருப்பேன். செல்லா வா. அப்பாவா புள்ள பேசலேன்னு கஷ்டம், அதனால வரமாட்டேன். விஷாலுக்கு விஷால் யாருன்னு இந்த வீடு தான் கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. பாஸ் ஒரு 1 more மட்டும் ப்ளீஸ்.